உனக்கால் அப்படின்னு எங்கள் அம்மா ஒன்று நம்ம ஊரில் பால்கோவான்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். சுண்ட காய்ச்சினதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டோம்னா பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வர வர நல்லா கலக்கி விட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காது. கலக்கி விடலைன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டோம்னா பால் நல்லா திரிஞ்சு நல்லா கெட்டியாயிரும். இது கூட வந்து ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா ஒரு சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம்னா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.